நிறைய நடக்க போகுது. பெரிய மாற்றங்கள் எல்லாம் அப்படியே நிகழ்வதற்காக அடி எடுத்து அணிவகுத்து வருகின்றன அப்படி சொல்லாமல் அப்படி லைன் கட்டி நின்றுட்டு இருக்கு மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தடவை ஜூன் மாதம். கிட்டத்தட்ட ராசிநாதன் 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். ஓகே அப்பா அப்படின்னு ஒரு வழியாக பெரிய கும்பிடு போட்டு, அப்பா சாமி போயிட்டு வாப்பா, நல்லா வச்சு செஞ்சுட்ட, நிறைய அனுபவத்தை எல்லாம் கொடுத்து விட்ட, போதுண்டா சாமி அப்படின்னு பெருசாக உன் பக்கமே நான் திரும்ப மாட்டேன்னு சனி பகவானுக்கு ஒரு பெரிய கும்பிடு போட்டு அமிச்சாச்சு மீனத்துக்கு. 11ஆம் வீட்டாதிபதி வரைக்கும் உச்சமாகி நிறைய கொடுத்துட்டே இருந்தார். நிஜமாக கொடுத்துட்டு இருந்தார். உண்மையை சொல்ல நிறைய காசெல்லாம் வந்துச்சு மகர ராசிக்காரங்களுக்கு, இல்லைன்னா போய் சொல்லக்கூடாது. வராத காசெல்லாம் வந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 50 ரூபாய் ஜிபே வந்திருக்குங்க. 11ஆம் வீட்டாதிபதி இல்லாட்டி பாவம் ஐயோ அப்படின்னு யோசிச்சிருப்பாரு அவர். சுக்கரனே காண்டாயிடுவார். நான் கொடுத்தேன்ப்பா அப்படின்னு வந்து அவரை பிரசாட்சி சொல்லுவார். 2இல் ராகு 8இல் கேது, இது ஒன்று மட்டும்தான் அப்படியே லைட்டாக கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரமே தவிர மற்றபடி அனைத்துமே சூப்பராக இருக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு பிரம்மாண்ட வெற்றி கிடைக்க போகுது, வேலை கிடைக்க போகுது. அப்படியே ஒரு மாதிரி விடியவே விடியாதா என் வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்த எல்லா மகர ராசிக்காரர்களுக்கும் விடியலுக்கான ஆயத்த பணிகள் அணிவகுத்து காத்திருக்கின்றன அப்படின்னு தான் சொல்லணும்.